chubby cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் chubby cheeks. இன்றைக்கி நம்ம கார்ட்போர்டும் நியூஸ் பேப்பரும் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவே யூனிக்கான ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். நார்மலாக பண்ணாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக இப்படி ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் நார்மலாக ஸ்கேல் தான் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். இப்படி ரெண்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நல்லா எங்கேயுமே கிழியாமல் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பேப்பரை நான் திரும்ப அகெயின் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் நான் கட் பண்ண போகிறேன், சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நியூஸ் பேப்பர் தானே. ஸோ நமக்கு வந்து நல்லா கையால் கிழிச்சாலே நமக்கு கிழிஞ்சு வந்துடும். பட் நல்லா நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இதை திரும்பவும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம திரும்பவும் கிழிக்க போகிறோம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கிழிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பண்ண போகிறோம், சரிங்களா? இதை நான் மறுபடியும் கிழிக்க போகிறேன். இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கலாம். இது மாதிரி நமக்கு நிறையா தேவைப்படும். ஸோ நீங்கள் நிறையாவே கிழிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் மாதிரி கிடச்சிரும். ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஷீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேப்பர் டியூப்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட எந்த குச்சி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பெருக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதோட குச்சி தான் எடுத்திருக்கேன். அந்த குச்சியை வச்சுட்டு நான் அதை வந்து என்ன செய்கிறேன்னா நல்லா சுற்ற போகிறேன், சரிங்களா? இப்படி நல்லா சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டியூப் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். கையை எடுக்காமல் சுற்றுங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். நீங்கள் விட்டு விட்டு எடுத்திங்கன்னா அப்புறம் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து அந்தளவுக்கு நமக்கு நல்லா வராது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு இதில் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நிற்கும். நான் கொஞ்சம் நிறையவே கம் போட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக கம் போட்டு ஒட்டிக்கோங்க, அது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த குச்சியை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பேப்பர் டியூப் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி நமக்கு வந்து நிறையா பேப்பர் டியூப்ஸ் தேவைப்படும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேப்பர் டியூப்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். நீங்களும் அதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல வட்டமாக ஒன்று பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த பேப்பர் டியூப்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு மூடி மாதிரி ஒரு ஷேப்பில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நல்ல வட்டமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த பேப்பர் டியூபை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து வளையும், இல்லைன்னா அப்படி நிற்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வளையுதான்னு சொல்லி பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்களும் மடித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கப்புறமா நம்ம இதை மடிச்சுட்டு இதில் வந்து நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இப்படி கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே சுற்றி சுற்றி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நல்லா கேப் விடாமல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா நெருக்கமாக ஒட்டிக்கோங்க, சரிங்களா? ஆனால் நார்மல் ஃபெவிகால் கூட ஒட்டும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே ஒன்று ஒன்றா அந்த டியூப்ஸை வந்து வச்சு நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் அது வெளியே வராமல் இருக்கும், சரிங்களா? ஆனால் நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ்க்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம நிறையா செய்யணும். இது நல்ல பெரிய ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பெருசாக நம்ம செஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டு டியூபையும் வச்சுட்டேன். இந்த சைஸுக்கு உங்களுக்கு வந்து இருந்தால் போதும். இந்த சைஸோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து இதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். ஏன்னா நம்ம கம் போட்டிருக்கோம், இது வெளியே வந்துடக்கூடாது. அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் இதை காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி மறுபடியும் இந்த நியூஸ் பேப்பர் டியூப்ஸை வந்து எடுத்துக்கிறோம்.
இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம் போட்டு நல்லா வரிசையாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் கம் போட்டு வரிசையாக ஒட்டிக்கோங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டைமில் நான் பண்ண போகிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு. நல்லா நெருக்கமாக ஒட்டிக்கோங்க, கேப் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து காஞ்சதுக்கப்புறமும் வராமல் இருக்கும், இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா நெருக்கமாக ஒட்டிக்கோங்க. இந்த இதில் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேப்பர் டியூப்ஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அந்த நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணோம் இல்லையா, அது மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது ரெண்டுத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒட்டுற வேலை தான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இதை வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நம்ம இவ்வளோ ஒட்டினா போதும். இதுக்கப்புறம் கீழேயும் மேலேயும் நமக்கு வந்து ஆர்டராக இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் காட்டுறேன், அது கட் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சைடில் ஒன்றா வச்சு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒட்ட போகிறோம். இப்படி கம் போட்டு நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஒட்டிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் அது வந்துடும், நிற்காமல் வந்துடும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஓகேயா? இப்போ நான் இதை ஒட்டிட்டேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட் ஒட்டினதில் வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் நமக்கு தனியாக தெரியுது. ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், ஏன்னா நமக்கு அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு 2 பீஸாகவும் நான் அந்த சர்க்கிள் இருந்துச்சு இல்லையா, ஸோ நான் அதையும் 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். 2 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்படி கம்மை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. கம்மு வரல. இப்படி நீங்கள் நல்லா கம் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நிற்கும். நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அப்ளை பண்ணலனாலும் நமக்கு வந்துடும், அது மட்டும் தனியாக தெரியும். அதனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை நான் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ரெயின்போ மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? நல்லா மெல்ல பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நம்ம ஒட்டினது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் தேவைப்படும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒட்டிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட மேலே ஒட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா இது நிற்கலை. ஸோ நான் இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? நம்ம கரெக்ட், நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது கரெக்டு. நம்ம வந்து பென் ஸ்டாண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதுக்கு நான் கார்ட்போர்டை எடுத்து ஒரு 2 பீஸ் மட்டும் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணி உள்ளே ஒட்டிக்க போகிறேன். சரிங்களா? இது நம்ம நார்மல் பென் ஸ்டாண்ட்னா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுவோம், பட் அது ரொம்ப நார்மலாக இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். நிறையா ஸ்பேஸும் கிடைக்கும். நம்ம நிறையா பென்னு, ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் கலர்ஸ் இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். தேட வேண்டாம் எதையுமே. நீங்கள் வந்து இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. சரிங்களா? இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ரெயின்போ கலர்ஸ் இருக்கு இல்லையா, விப்ஜியா 7 கலர்ஸ், நீங்கள் அதை அந்த கலர் ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் என்கிட்ட கலர்ஸ் கிடையாது. இது லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதுனால வெளியே போய் வாங்கவும் முடியலை, எங்கேயுமே கிடைக்கல, ஸ்டேஷ்னரி எதுவும் ஓப்பனே இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 ஹாஃப் சர்க்கிள்லேயும் நீங்கள் வந்து ரெயின்போ கலர்ஸில் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் நீங்க டக்கு டக்குன்னு பார்க்கணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.